அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ட்ரேட் வித் ஜேடி. நம்மளை சப்போர்ட் பண்ணுற அனைத்து சப்ஸ்கிரைபர், நம்மளை ஃபாலோ பண்ணுற அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்டர்டே நம்ம கொடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்றதை நீங்களே பாருங்கள். எஸ்டர்டே நம்ம கொடுத்தது எப்போ மார்க்கெட் 757க்கு மேலே போதோ அப்போ தான் பை ஸ்டார்ட் பண்ணணும், அது வரைக்கும் பையில் போகாதீங்க அப்படின்னு சொன்னேன். மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் பாருங்கள், ஓப்பனோட ஹை பாருங்கள், 755 ஓப்பனு, 755 ஹை. அப்போ என்ன சொல்ல வருது, 57 தாண்டலை. ரெண்டு ஓப்பன் ஆகி ஒன்றா இருந்தால் ஸ்ட்ராட்டஜின்னா சிம்பிள், மார்க்கெட் கீழே போகும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ அடுத்த நம்பரான 21,683 அதையும் மார்க்கெட் கிராஸ் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நம்பருக்கு வந்து 609ம் கிராஸ் பண்ணி நான் கீழே வந்து 536 வரைக்கும் சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் 555லேருந்து நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் திரும்பிச்சு. ஸோ ரைட், இப்போ மார்க்கெட்டு என்ன நாளைக்கு எப்படி போகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ மார்க்கெட் இங்கிருந்து ஃபெப்பு போட்டிங்கன்னா ஓகேவா, ஃபெப்பு போட்டால் இப்போ 0.618ன்ற நம்பரில் நம்மளுக்கு மார்க்கெட் நிற்கிது. ஸோ இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு மார்க்கெட் டவுனில் வர வேண்டும். ஓகேவா, ஸோ எங்கே வரைக்கும் வரணும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஏபிசிடி பேட்டர்ன் அப்படின்னு போட்டிங்கன்னா ஏ, இது பி, ரைட், இதுதான் பி நமக்கு. இப்போ இங்கே சின்றது நம்மளுக்கு நிற்கிது. நாளைக்கு மார்க்கெட் டிஐ நோக்கி வரணும். டிஐ நோக்கி வரணுன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.0 வரைக்கும் வரணும் மார்க்கெட். ஏன்னா இங்கே 5ல் திரும்பிச்சுன்னா 2.0 வரைக்கும் மார்க்கெட் வரணும். 2.0னா எங்கே வரைக்கும் வருது நமக்கு, ஸோ ஒரே நிமிஷம், இந்த ஐக்கும் இந்த லோக்கும் போட்டால் நம்மளுக்கு நாளைக்கு கரெக்டாக வந்து உட்காரணும். குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு மார்க்கெட் இங்கே வரைக்கும் வரணும். ஸோ நாளைக்கு அட்லீஸ்ட் 480 நமக்கு வருதான்றதை நம்ம நாளைக்கு பார்க்கணும் மார்க்கெட். ஓகேவா, ஸோ இப்போது ஏபிசிடி பேட்டர்னுக்கு இது வரைக்கும் வரா மாதிரி 480 வரைக்கும் வரா மாதிரி நமக்கு தெரியுது. 2.0 வரைக்கும் வரணும். ஸோ நம்ம நாளைக்கு செட்டப் என்ன பண்ணுறோன்னா, இந்த லாஸ்ட்டு ½ கேண்டில், லாஸ்ட் கேண்டலுக்கு முன்னாடி கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த கேண்டில் ஹை லோ தான் மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஹைக்கு மேலே போனால் பையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இந்த லோவுக்கு கீழே வந்தால் புட்டை ஸ்டார்ட் பண்ணுறோம். புட்டை ஸ்டார்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு டார்கெட்டு 609, 609 கீழே வந்தால் 536, அடுத்தது 390, நெக்ஸ்ட்டு சப்போர்ட். ஸோ இங்கே ஒரு சின்ன கேப்பும் இருக்குது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த நம்ம நினைக்கிற 480, 460 ரேஞ்சுக்கு வருதா கீழே அப்படின்றத நாளைக்கு நம்ம பார்க்கணும். பேட்டர்ன் என்ன சொல்லுதுன்னா அதுதான் சொல்லுது. இப்போ இந்த பேட்டர்னுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகி கீழே போயிருக்கு. ஓகே, இப்போ இங்கே முடித்தா மாதிரி காமிச்சு இங்கே போயிருக்காங்க. இப்போ அடுத்த பேட்டர்ன் வந்து ஸ்டார்ட் ஆனது இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, இப்படி போயிட்டு இப்படி வரணும். ஸோ மார்க்கெட் ஒரு கீழே போய் ஒரு சப்போர்ட் வந்து 300ல் கூட எடுக்கலாம் அப்படின்றது என்னோட இது வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நம்ம இங்கே வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது அப்படின்னா இங்கேருந்து பை ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீக் வந்து மார்க்கெட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா, மேக்ஸிமம் ஒரு
மேக்ஸிமம் ஹையே போனாலும் இந்த 2 நாளில் ரொம்ப ஹையே போனாலும் இந்த 900 940 ரேஞ்சுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டவுனில் வரும்போது ரொம்ப முக்கியமானது லாஸ்ட் வீக் க்ளோஸ் வந்து 730. ஸோ 730க்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேலே இப்போது 730 கீழே வந்ததுனால இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 100 பாயிண்ட் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நெஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். நாளைக்கு செட்டப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 21,683க்கு மேலே போனால் தான் நம்ம பையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது 93க்கு மேலே போனால் தான் பை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது வரைக்கும் இந்த இதை பிரேக் பண்ணிச்சுன்னா புட்டை வந்து எடுக்கிறோம். இங்கே வந்து நம்ம முடிச்சுட்டு இங்கேருந்து பைக் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ பையில் என்ட்ரு ஆகிறோம். இது நம்ம நாளைக்கான செட்டப்பு. நெஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நல்லா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, பேங்க் நிஃப்டி இன்றைக்கி 500 பாயிண்ட் 472 பாயிண்ட் மைனஸ். ஆனால் நிஃப்டி 76 பாயிண்ட் மைனஸ். நிஃப்டி 76 பாயிண்ட் மைனஸ்னால் பேங்க் நிஃப்டி மிஞ்சி போனால் ஒரு 150லேருந்து 200 தான் இருக்கணும். அப்போ தான் வந்து இண்டெக்ஸ் ரேஷியோ வந்து கரெக்டாக மெர்ஜ் ஆகும், கரெக்டாக இருக்கும். இப்போது பேங்க் நிஃப்டி ஒரு பக்கம் போகுது, நிஃப்டி ஒரு பக்கம் போகுது. நாளைக்கு ரெண்டுத்தையும் அப்படியே செட் பண்ணி கரெக்ட் பண்ணிவிடுவாங்க. நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரி. ஸோ ரெண்டுத்தையும் வந்து கரெக்டாக, ஒன்று நிஃப்டி வந்து ப்ளஸ் ஆகணும், இன்னும் மைனஸ் ஆகணும் நிஃப்டி, ஓகேவா. பேங்க் நிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு வரணும். ஸோ நாளைக்கு பேங்க் நிஃப்டியை கரெக்ட் பண்ணி ஒன்று நிஃப்டி கீழே வரணும், இன்னும் முடியும் போது எப்படின்னா ரெண்டுத்தையும் ஈவனாக முடிப்பாங்க. ஈவன் மீன்ஸ் இது வந்து 100 பாயிண்ட் மைனஸ்னால் அது 200 பாயிண்ட் மைனஸ் தான் முடிப்பாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட செட்டப் பார்த்திங்கன்னா இப்போ இந்த பேட்டர்ன் முடிஞ்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து 47,710 என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு இங்கே வரணும். ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா 47,538 ஒரு சப்போர்ட் எடுத்ததுன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகணும். இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஸோ 2.618 வரைக்கும் வந்துட்டு ஓகே போகலாம். இப்போ இங்கே வச்சிங்கன்னா இந்த இதை வந்து இது எக்ஸாக கன்சிடர் பண்ணி இங்கேருந்து நம்ம பார்த்தா இந்த பேட்டர்னுக்கு இந்த இடத்துக்கு வரணும், 0.886 வரணும். இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த 48,071 100 ரேஞ்சுக்கு போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகுதான் பார்க்கணும். ஸோ காலையில் ஒரு 200 பாயிண்ட் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து பேங்க் நிஃப்டி பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி பேங்க் நிஃப்டியை பாருங்கள். இதுதான் நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டி. மிட் கேப் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ சப்போர்ட் அந்தந்த நம்பரில் கரெக்டாக எடுக்குது, நீங்களே பாருங்கள். இப்போ இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகணும், ரிவர்ஸ் ஆகிட்டு மறுபடியும் மேலே போகணும் அப்படின்ற செட்டப்பில் தான் இருக்குது. இதுதான் மிட் கேப்போட நம்பர்ஸ். ஸோ ஒன்ஸ் இந்த 10,252 பிரேக் பண்ணிச்சுன்னா அது கீழே வரணும். இங்கே இந்த இடத்துக்கு 10,193 வந்து திரும்புதா பாருங்கள். இது மிட் கேப். ஃபின்எஃப்டி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து ரெண்டும் நெஃப்டியும் ஃபின்எஃப்டியும் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஃபின்எஃப்டி இது வரைக்கும் வருதா நோட் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே. ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுக்குதா 21,190 வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபின்எஃப்டி மேலே போகுதா 390 வரைக்கும் போகுதா பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இங்கே போகும் 21,405 வரைக்கும் போகலாம். நாளைக்கு கீழே வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு திருப்பி மேலே போகலாம். ஸோ இது வந்து ஃபின்எஃப்டியோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பேங்க் நிஃப்டி பார்த்துட்டோம், இதெல்லாமே பார்த்துட்டோம் இல்லையா. சென்செக்ஸ் எங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பார்ப்போம். ஸோ சென்செக்ஸ் வந்து 0.618 ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஆகிற மாதிரி இருந்தால் மார்க்கெட் வந்து 1.272 இந்த 423 என்ற நம்பருக்கு வருதா
இல்லை 71,068 வந்துட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகுதா பார்த்துக்கோங்க. ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு நாளைக்கு பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நாளைக்கு நெஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ புட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் 750 21,750 புட்டு, அது வந்து எப்போ வந்து 152க்கு வருதோ அப்போ தான் நீங்கள் எடுக்கணும். அதோட ஸ்டாப் லாஸ் வந்து 121 வச்சுக்கோங்க. டார்கெட் வந்து 222 and 282, ஓகேவா? இதுதான் வந்து புட்டோட டார்கெட், அதை நோட் பண்ணிக்கோங்க. பை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் எப்போ 690க்கு போதோ நெஃப்டி, அப்போ தான் நீங்கள் பைக்கு என்ட்ராகணும், ஓகேவா? பைக்கு அப்போ தான் என்ட்ராகணும். இந்த 40க்கு கீழே இதுதான் ஸ்டாப் லாஸாக வச்சுக்கணும். பைக்கு இங்கே தான் பை எடுக்கணும். புட் எடுக்கிறதா இருந்தால் இங்கே தான் புட் எடுக்கணும். இதுதான் ஸ்டாப் லாஸ் நமக்கு, சரியா? பை வந்து பார்த்திங்கன்னா 650 என்ன ரேட்டில் இருக்குது பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, பார்த்துக்கிறேன். 650 வந்து சாரி 650 இல்லை, ஒரு நிமிஷம். $750 புட்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை பார்ப்போம். ஆப்ஷன் செயின் பை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் வந்து 21,550 எப்போ வந்து 165க்கு மேலே போதோ அப்போ தான் நீங்கள் பை பண்ணணும். இந்த 21,550 டார்கெட் வந்து 247 and 269, ரைட்டா? பையாக இருந்தால். ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் தயவுசெய்து பண்ணாதீங்க. பி கேர்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட். பை.